ஏயில போவானுக்கு என்ன பேய் லெட்டர் அடிச்சுதான் பாருங்க. கம்ப்யூட்டர்ல போய் டைப் அடிச்சிருக்கான். என்னமோ நான் இன்னைக்கு பொண்டாட்டி மாதிரி என்ன இதே போடணும்னா இல்ல ஏழை இப்படி பண்றியா கிறுக்கு மெண்டல் பயிலாம் Hi guys, welcome back to EV Gaming channel. So இந்த வீடியோ எதை பற்றினா இப்போ ரீசெண்டாக வந்து OB49 அப்டேட்டில் இந்த கர்னாக்காரங்க என்னென்னலாம் கொண்டு வந்துருந்தாங்க, கேமில் லாபி எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால தான் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் போட்டுருக்கேன். அப்டேட் ஆனதும் வீடியோ உள்ளே போயிடலாம் வாங்க கைஸ். ஆல்மோஸ்ட் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பட்டன் வந்து ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி நம்ம அப்படியே கேம் உள்ளே போயிடலாம் வா கைஸ். நான் இன்னும் பண்ணேன் வந்துச்சு ஓப்பன் ஆகல. வழக்கம் போல் கரைனான்னு கொடுத்து விட்டானுங்க. ஊய் போடுறா லோடிங் ஸ்க்ரீனு வழக்கம் போல் கிள்ளியாக்கா வச்சு ஒரு பூஸ்டர் ரெடி பண்ணி அப்படியே அங்கங்கே புகையெல்லாம் போட்டு விட்டு குதிக்கிற மாதிரி பண்ணி விட்டுறானுங்க. அது ஒன்றும் பெருசாக இல்லை கைஸ். இவனுங்க வழக்கமாக இது பண்ணுறதே தான், எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. இதில் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் கிடையாது. ஊய் போடுறா யூ நல்லா இருக்கியா இது ஜேம் உள்ள வந்தாச்சு ரைஸ். OB49 லைவ்னு ஒரு போஸ்ட் கிராட்ஸ் ஊற்றிடுறாங்க. அடுத்து ட்ரிபிள் ஸ்டோர் அப்டேட்டு. இதை பெருசாக ஒன்றும் ஒரு கதை இருந்தாலும் வாங்க சும்மா உள்ள போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. வேற ஒன்றும் இல்லை கைஸ், எந்தெந்த பண்டெல்லாம் முன்னாடி பழைய காலத்து பண்டெல்லாம் இருந்தோ அதெல்லாம் புதுசாக கொண்டு வந்து ட்ரிபிள் ஸ்டோரில் வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் தான் எனக்கு ட்ரிபிள் ஸ்டோர் அப்டேட்டு. பார்த்துவாங்க அப்படின்னா நான் பண்டில் இருக்கேன். அவரோட மேஜிக் கியூப் பக்கம் போனால் மேஜிக் கியூப்பில் ஒன்றுமே இல்லை. மேஜிக் கியூபு கீழே இருந்த ஒரே ஒரு பண்டில் மட்டும் தான் நல்லாயிருக்கும். மற்ற எல்லாமே கேவலமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏதோ ஒன்று ரெண்டு நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் பார்த்துவோம் கைஸ். இதுக்கு முன்னாடி இருந்ததுலே பண்டிட் பண்டில் தான் இருந்தது, ஆனால் நல்லா இருந்தது. இந்த அப்டேட்டில் சதவி கொடுத்தானுங்க ஒரு பண்டில் கூட உருப்படியாக இல்லை, எல்லாமே கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. பார்ப்போம் மேஜிக் எப்படி லேக்கி இருந்தால் ஏதாவது ஒரு பண்டில் வாங்கலாம். யாருனாம உள்ளே வந்தோடனே போயிட்டு அனுப்புகிறான் தம்பி அப்புறம் அனுப்பான் போப்பா. என்னது புடிச்சேரி நான் ட்ராங்குடா வில்டுவார் கூப்பிட்டப்ப விளாட வந்தாதானே சொல்லாரா ரஷ்யா ஏதோ புதுசாக ஈவெண்ட் விட்டுறானே. ஐயோ இது என்னடா புதுசாக 30 ரூபாய்க்கு 120 டைமண்டு நல்லா இருக்கிற ஆஃபரு. டேய் கர்ணா இல்லைனா ஆச்சு உங்களுக்கு நல்ல மனசுக்காரன் ஆகிட்டீங்க. டேய் நல்லா இருக்கே உள்ளே போய் பார்ப்போம் ரைஸ். ஐ போடு வேற லெவலு. என்ன தரமான அப்டேட்டுங்க இது, வேற லெவலுங்க. இதுக்கு பேர் லெவலப் பேக்கேஜ். ஆமாம் ஒரு லெவலுக்கும் ஆஃபர் கொடுக்குறானுங்க போல. நல்லா இருக்கே. அதாவது 5 லெவலுக்கு 15, 20, 25, 30க்கு தரானுங்க போல. ரைஸ் கண்டிப்பாக லெவலப் பாஸ் தூக்கிட்டு இந்த அப்டேட்டை விட்டுருப்பாங்க. ஏன்னா லெவலப் பாஸ் இதே மாதிரி தான் பரவாயில்ல. பட் லெவலப் பாஸ் இது எவ்வளோ ஒர்த்து தான் ரைஸ். லெவலப் பாஸ்லேருந்து 190 ருபீஸுக்கு 800 டைமண்ட்ஸு, இதில் வந்து 310 ருபீஸுக்கு 1270 டைமண்ட்ஸ் தரானு ரைஸ். பரவாயில்ல, இது ஒரு நல்ல அப்டேட் தான். ஏன்னா அதில் வந்து கிளைம் பண்ணுறது கஷ்டம், ஆனால் இதில் வந்து ஒரு வாட்டி பண்ணால் ஒரு வாட்டி கிளைம் பண்ணிக்கலாம். சரி வாங்க அப்படியே ஈவெண்ட்ஸ் உள்ள போகலாம். என்னென்ன இருக்கும் பேட்ச் ஓவர் கொடுத்துட்டானுங்க. இதில் தான் அப்டேட் என்னென்ன மோஸ்ட்லி இருக்கும் பார்ப்போம். அடுத்து வெல்கம் டு சோலாரா புது மேப்பு இன்னும் ஷூ மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ வரேண்ணா வாட்ஸ் நியூ இன் சோலாரா. என்னடா இது சோலாராவில் ரங்க நாட்டணும் என்னென்ன ஹிடன் பிளேசஸ்ஸு கோவாலாம் போட்டு ஐகானிக் ஏரியாஸாமா. அடுத்து என்னது ஹெல்லி ஷோ வீடியோ பார்க்கலாம் நேரம் அந்த உடம்பு போகாங்க. இது கேரக்டர்ஸ் அப்டேட் இல்லை ஏதாவது கேரக்டர் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருப்பானுங்க. பவர் ஓவர் போனாங்க அப்போ அப்டேட்ஸ் நிறைய தான் போயிடாது. இது அது ஒரு கண்டு குறைச்சி விட்டுருப்பானுங்க. நியூ கேமரா சிஸ்டமா என்னடா இது புதுசாக நியூ கேமரா சிஸ்டம்ல எமௌண்ட்டு போட்டு எடுத்துக்கலாம் போல. இது ஃப்ரீ கஸ்டம் ரூம் தேவையில்ல நான் பார்ப்போம். சிஸ்டம் அப்டேட்ஸா கிராஃபிக்ஸ் எதுவும் இம்ப்ரூவ் பண்ணிடுறாங்க போல. அது பிஆர் சீசன் 45 பிஆர் ரேங்க்கு ஃபஸ்ட்டா இதான் ஏற்கனவே வந்துச்சேண்ணா. மேக்ஸிமம் இன்ச்சஸ் போப்பா அப்படி ட்ரிபிள் ஸ்டோர் அப்டேட் தான் பார்த்தாச்சே. ஓ எஃப்எஃப் டோக்கன் கொடுப்பாங்க வாங்க போய் பார்ப்போம். இதில் ஒன்றுமே இருக்காது அவங்க மேஜிக் கியூப்லேயே ஒன்றும் கொடுக்கல. எஃப்எஃப் டோக்கன் என்னத்தை கொடுக்க போகிறாங்க பெருசாக ஒன்றுமே இருக்காது. அதே தான் பழசு ஏதாவது ஒரு 2 பண்டில் எக்ஸ்ட்ரா விட்டுருப்பானே, அதுவும் மொக்க பண்டிலாக இருக்கும். பார்த்துக்கோங்க இதே தான் மோஸ்ட்லி போன அப்டேட்டில் இருந்ததே தான் எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகிடும். லூட் பால்ஸு பேக் பேக் பூசான்னு இப்போ பேக் பேக் என்கிட்ட இல்லை மொதல் வாங்குவோம். ஸோ பேக் பேக் வாங்கியாச்சு வாங்க அடுத்து மேலே பார்ப்போம் பார்க்க போகலாம். வித்து என்ன இருக்கு திரும்ப அதே விட்டுருக்கானே. இப்போ இது வந்து அந்த அப்டேட் என்ன எத்தனாடி கொடுத்துருக்கானுங்கன்றது அந்த லிஸ்ட்டு
எல்லாம் லோட் ஆகி வருது பார்த்துக்கோங்க. அந்த அப்டேட்லாம் பண்ணீங்களா, இந்த எந்த அப்டேட்டில் இருந்து விளாட்றீங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் லாஸ்ட் ஃபோன் லோட் ஆகிட்டு இருக்குது, நெட் வேறு கிடைக்கல. ஓகே, இதான் அவங்க 49 இவனுக்கு பண்ணதே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த சின்ன அப்டேட்டில் ஒரு மேப் ஒன்று புதுசாக விட்டுருக்கானுங்க. நிறைய பேர் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தேன். நம்மளும் விளையாடி பார்ப்போம். சப்போஸ் யாராவது மேப்போட ஃபுல் ரிவ்யூ வேணும்னா வீடியோ ஒரு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக வீடியோ பண்ணுவோம் நம்ம மேப்பை வச்சு. ஸோ அடுத்து இந்த சோலார் அரசி ஈவெண்ட்டு இதில் நிறைய விஷயம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மிஷின்ஸ் நான் பீஃப் சொல்லிடுறாங்க, எமௌண்ட்லாம் இருக்குது, எமௌண்ட்டை டவுன்லோட் போட்டுப்போம். அடுத்து சிஜியா ஃபுல் அனிமேஷன். ஆமாம், அது சோலார் அரசி தான் அந்த ஈவெண்ட்டோட டேட்டு போட்டிருக்கு. இதில் இன்னொரு அமௌண்ட் இருக்குது, இது பார்ப்போம். அடுத்து ஹவு டு ஏர்ன்ஸ் டோக்கன். புதுசாக இதோட டோக்கன் தந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்கும் போல. இல்லை நியூ ஈவெண்ட்டு, நியூ மேப்பா. முதல்ல நம்ம மேப்பை டவுன்லோட் பண்ணல கைஸ், போல அதான் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. டே அதில் இன்னொரு பக்கம் தான் இங்கே ஏதோ ஒரு கார் ஸ்கின் இருக்குது, இது என்னன்னு பார்ப்போம். டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். டவுன்லோட் ஆகிட்டு. வாவ், பரவாயில்லையே, நல்லா இருக்கே, புதுசாக இருக்கியா இந்த வண்டி. கட்ட வண்டி போய் நல்லா இருந்துச்சு. அது நம்ம ஊர் டாட்டா ஏஸ் மாதிரி இருக்கு அந்த வண்டி, சூப்பராக இருக்கு. பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு புதுசாக ஒன்று விட்டுருக்கானுங்க. ஸோ அடுத்து இந்த சோலார் அரசி இவன் செய்தமாக டவுன்லோட் போட்டுப்போம். டவுன்லோட் போட்டு அப்படியே வேற என்ன கொடுத்துருக்கானா, செட்டிங்ஸில் ஏதோ புதுசாக அப்டேட்டு சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்துடுறாங்க போல. இதெல்லாம் நான் அப்புறமா போய் பார்த்தலாம். மாதம் வந்துடுறானுங்கப்பா, புதுசாக ஒரு அப்டேட்டு, புதுசாக ஒரு ஈவெண்ட்டை கொண்டு வந்துடுறானுங்க எப்படியாவது. ஆமாம், நம்ம ஒரு அமௌண்ட்டை டவுன்லோட் கொடுத்த மேட்ச் என்னாச்சு, இருங்க அது மறுபடியும் டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் ஆகிட்டு அதான் பாவீங்களா, அந்த ஹீரோய்க்கு செல்ஃபி அமௌண்ட் ஒன்று இருக்கும், நாங்கள் பழச அதை தாங்க திரும்ப புதுசாக விட்டுருந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே இப்போ ஈவெண்ட் ஓப்பன் பண்ணிட்டாவா, என்னடா இதே இங்கே கொண்டு வருது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சோலார் மேப்பு அதை பற்றி எதுவும் போட்டுருந்தாங்க. அப்புறம் தெரியாத பிடிக்கிறாங்க, தான் ஈவெண்ட் போட்டுருக்கு. என்னது இது புதுசாக இருக்கு. மேப் டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க கைஸ், மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே நம்ம டெய்லி டாஸ்க்கு போனால் அங்கே ஏதோ மிஷின்ஸ் கொடுத்து டோக்கன்லாம் கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் வச்சு தான் ஈவெண்ட்டு கண்டினியூ ஆகும். முன்னாடியே நிறைய கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி. இந்த அப்டேட்லேயும் இதே மாதிரி ஒரு ஈவெண்ட்டை கொடுத்து விட்டாங்க. இது இந்த 8 இருந்தால் தான் வந்து இந்த இது ஓப்பன் ஆகும் போல். ஸோ நம்ம கிட்ட ஒன்று தான் இப்போ கிளைம் பண்ணி வச்சுருந்தோம், அதனால் அது ஓப்பன் ஆகலை. மேலே ரஷ்யன்ட்டு சொல்லலான்னு அதை கொடுத்து பார்த்தா லோட் ஆகிதான் ஓப்பன் ஆகலை. மறுபடியும் லோட் ஆகுது, ஓப்பன் ஆகலை. சரி அப்புறம் பார்ப்போம். மறுபடியும் கொடுத்து பார்த்தா மறுபடியும் ஓப்பன் ஆகலை. சரி அதை விட்டுத்தரல, நான் வேறு பார்ப்போம். வேறங்க இருக்குது. இப்போ ஒரு இடத்துலையும் ஒரு மிஷின்ஸ் கொடுத்துருப்பானுங்க. அதை முடிச்சு நம்ம இந்த டோக்கன்லாம் கலெக்ட் பண்ணி இந்த ஈவெண்ட்டில் ரிவார்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ மேப் ஓப்பன் பண்ணி வெள்ளானா தெரியும், ஒரு இடத்தையும் அன்லாக் பண்ண போனால் அங்கே ஒரு மிஷின்ஸ் கொடுத்து அதில் இருந்து டோக்கன் மிஷின்ஸை முடிச்சா டோக்கன் கொடுப்பானுங்க. ஒரு வாட்டியும் ஒரே வந்து இதாக கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மிஷின்ஸு டோக்கன்ஸ்லாம் புதுசாக டிசைனை மாற்றி கொடுத்து விட்டுறானே. அப்புறம் நம்ம இது ப்ரீ ஆர்டர் பண்ணவே இது கிளைம் பண்ணி வாங்கி கிளைம் பண்ணியாச்சு. இது கொடுக்குறானுங்க ரூம் பண்ணுறது. வேறு என்ன இருக்குது கிளைம் பண்ணியாச்சா, அவ்வளோதான். இந்த ஈவெண்ட்டே அவ்வளோதான் ரைஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு என்ன இருக்குன்னு பார்த்தாக்கா இதெல்லாம் பார்த்தது தான். என்ன ஈவெண்ட் டீட்டெயில்ஸு சர்வேலாம் கிடையாது போங்க. இப்போ நம்ம அதை கலெக்ட் பண்ண வச்சு ஒரு ஸ்பின்னை போட்டுவிடும். எப்படியும் ஒன்றும் தரமாட்டாங்க, இருந்தாலும் ஒரு ஸ்பின்னர் பேருன்னு போட்டு பார்ப்போம். அந்த ஈவெண்ட்டு வருதா, ஏதோ அவன் கிடைச்சா பரவாயில்ல. ஆனால் கண்டிப்பாக அவன் கொடுக்க மாட்டாங்க. சும்மா ஒரு நட்பாசையும் நம்ம போட்டு கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னு போட்டு பார்ப்போம். இங்கே இருக்கு இதான் இருக்குது. எப்பவுமே தாண்டா தெரியுங்க, ஏதாவது ஒன்று லக்கா தெரியுங்கடா ஒரு பண்டில் போகலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பை பை, டேக் கேர், ஐ லவ் யூ. என்னடா இது, இதான் அந்த ஃபோட்டோவா? ஓகே, இது எப்படின்னா ஃபோட்டோ கொடுத்துருக்கானுங்க, இது ரூம்லாம் பண்ணிக்கலாம்ல. எமௌண்ட்டு போடணுமா, டவுன்லோட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸு கூட ஸ்குவாட் அந்த மாதிரி இருந்தால் எல்லாம் அமௌண்ட்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்க மாதிரி கொடுத்துருக்கானுங்க. நல்லா இருக்குது, பரவாயில்ல. பக்கத்தில் இன்னொன்று வீடியோ ஆப்ஷன் போல இருக்குது, வீடியோ எடுத்துக்கலாம், ஜூமும் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணுறேன், பரவாயில்ல. இதுவும் எதுவும் புதுசாக இருக்குது, ஆனால் இது அந்தளவுக்கு ஒர்த்தில் ரைஸ். ஸோ ஓரளவுக்கு நம்ம இந்த லாபி ரிவ்யூ பண்ணியாச்சு ரைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ.
ஸோ லாஸ்ட் டைம் அப்படின்ன வீடியோக்கு நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸு நிறைய வியூஸ்லாம் போச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு கைஸ். பார்க்காம இதே மாதிரி இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் நிறைய வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்கள்.